வாங்க சார், வாங்க 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 வாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மைசூர். அன்னலட்சுமி, வீரலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, மகாலட்சுமி அடிச்ச அத்தனையும் பம்பர் குழுக்களு. போனா வராது, வந்தா போகாது. வாலிப நெஞ்சங்களே வாங்க, உங்களுக்காகவே இன்று இந்த ஏரியாவில் முகாமிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற எதுவும் கைகள் கிடையாது. ஆமா கரெக்ட்டா அண்ணா இறங்குங்க. என்னடா எங்கோ வெளியூர்ல இருந்து ரெண்டு மாட்டாங்க வந்திருக்காங்க. மாட்டாங்க இன்னைக்கு நம்ம மேட்டர் ஓவர். டேய் என்னடா ஏரியாவே சரியில்லை, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அண்ணா 24 மணி நேரம், ஐ மீன் 24 ஹவர்ஸ் உங்க அண்ணங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு அப்புறம் உன் கல்யாண ஆசை பிச்சுக்கிட்டு வர போகுது. அந்த வீட்ல எனக்கு தனி மரியாதை தான். நீ இங்கே இரு. டேய் எல்லாம் ஒரு நேரம்டா, போ போ. வாங்க சார், ஊருக்கு புதுசா? அது எப்படி கண்டுபிடிச்சா? ஓ மூஞ்சி தான் இந்த ஏரியால எங்கேயுமே நான் பார்த்தே இல்லையே. மேட்ரு கிடைக்குமா? அது எப்படி என்ன கரெக்ட்டா கண்டுபிடிச்ச நீ? உன்னை கண்டுபிடிக்கணும். அப்துல் கலாம் வருவாரு, வாயில வெத்தலை பாக்கு, அக்குள்ள ஒரு பேக்கு, போன வருஷம் ஒன்னே அடிக்காத லாரி சீட்டு. பலவலன்னு பேசாத. ஆந்திராவா, கேரளாவா, கர்நாடகாவா, இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா, இல்ல ஒரு ஏஜுக்கு லோக்கலா? அது நிக்கிறான் பாரு ஓனர் பையன், அவனுக்கு ஒரு ஃபேமிலி ஃபிகரா வேணும். பணம் ஜாஸ்தியா துட்டு வச்சிருக்கியா? பலவலெல்லாம் பேசக்கூடாது. பைக்க ஓர கட்டுங்க, ஆட்டோ புடிச்சு 3 பேர் போகணும். ஓகே மாமா. கமான், குஜாலாம்பாள் காலனிக்கு போணும். ஏய் ஆட்டோ ஆரோக்கியசாமி பாப்பா, ஃபாலோ மீ. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? எங்க ஏது எக்கட தூக்குற எல்லாம் கேட்க கூடாது. ஃபாலோ மீ. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தான். வாங்க சார், வாங்க வாங்க. ஏறுங்க. யோ என்னையா கையடா. அட ஏறு போறாங்க சார், ஏறுங்க. ஆட்டோ நம்ம குஜாலாம்பாள் காலனி. நிறுத்து ஆட்டோ ஆரோக்கிய நிப்பட். டா எவர் ஃபேமிலி ஏரியா, நீங்க தூரத்திலே இருக்கணும். அந்த கோலம்புறாலே கோலம்பையில அவ ஓகேயா பாரு. கத்தாதியா உள்ள பையா, ஏதாச்சும் லொல்லுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தா பொண்ணு விடுவேன். ஃபேமிலி ஏரியா சொல்லிவிட்டேன். மாமா அப்படியே ரேட்டை கேட்டு வந்துருங்க. இவங்க நம்ப முடியாது. பணம் தெரியா? இன்னும் முதல்ல கேக்குறேன். என்ன நீ பாட்டுக்கு மேட்டரை முடிச்சிட்டு மாட்டுறதா? நாளையா மாட்டுவேன். பணம் தெரியா? எவ்வளவு? 2000 ரூபாய் கொடு. ஏன் கமிஷன் எடு. என்ன இப்பயே கேக்குற? பின்ன அதையும் மேட்டரை முடிச்சிட்டு மாட்டுறதா? நாளையா மாட்டுவேன். எடியா கமிஷன்? பயங்கரமான ஆளியா? என்னடா பண்ற? போற போக்கே சரியில்லை. டேய் நீ முதல்ல கண்ணாடியை கைட்டு. ஏனே என்னடா அவன் என்னடா கோலமயில்ன்றான், நீ என்னடா ரேட்டுன்ற? உங்க கணக்கே ஒண்ணும் புரியலையே. அண்ணா 24 மணி நேரம், ஐ மீன் 24 ஹவர்ஸ் சின்னையா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் தான் முதலாளி, நீ தான் தொழிலாளி. ஐயோ எஸ்கியூஸ் மீ பாப்பா. என்னங்க வேணும்? ஒண்ணுமில்லங்க, நாங்க ஊருக்கு புதுசு, அதோ அந்த ஆட்டோல தான் வந்தோம். இந்த துக்கையங்குளத்த நம்பர் 24 தெரியுங்களா? எனக்கு தெரியாது, அம்மாவை தான் கேட்கணும். அம்மா 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 இந்த வந்துட்டாங்க. என்ன தம்பி, என்ன வேணும்? ஒண்ணுமில்லம்மா, நாங்க ஊருக்கு புதுசு, தோ அந்த ஆட்டோலாம் வந்தோம். இந்த துக்கையங்குளத்த நம்பர் 24 தெரியுங்களா? பேசிட்டு இருக்கான். என்னத்தர பேசிக்கிட்டு இருக்கான்? 24 ஹவர்ஸ். லெஃப்ட்ல போய் ரைட்ல போனா அந்த நம்பர் வரும்பா. ரொம்ப சந்தோஷமா. ஓகே ஓகே. இந்த ஆட்டோக்கு சில்லறை கொடுக்கணும். இது நமக்கு 500 ரூபாய் சில்லறை கொடுக்குமா? எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிங்கம்மா. பணத்தை கொடுத்துட்டான். டேய் எதுக்குடா பணத்தை கொடுத்தான்? 24 ஹவர்ஸ். இந்தாப்பா. ரொம்ப சந்தோஷமா. கொடுத்த காசை திருப்பி வாங்குறான், கமிஷன் வாங்குறான். அம்மா ஒரு சின்ன விஷயம். என்ன? ஒண்ணுமில்லம்மா, இந்த ஆட்டோல இருக்கவங்களுக்கு நான் போற தெருக்காரங்களுக்கு சண்டை, நான் போய் பேசி தீர்த்துட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க இங்க உட்காரலாமா? பரவாயில்லப்பா, வெளியூர்காரங்க தானே, வந்து உட்கார சொல்லு. உட்கார சொல்லு. ரொம்ப சந்தோஷமா. உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா இந்த ஊரையே விலைக்கு வாங்கிடுவேன். வரான் மாமா வரான். அண்ணா டேய் மாமா என்னடா பண்றீங்க? ஒண்ணும் புரியலடா. வெளியே வாணே. என்ன எட்ட வைக்க போறாரு? இந்த பார், அது ஃபேமிலி ஏரியா, எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். நீங்க வாட்டு போறீங்க, அந்த திண்ணையில உட்காருங்க. அவங்களா கூப்பிடுற வரைக்கும் நீங்க உள்ள போக கூடாது. சாரை மட்டும் உள்ள வச்சுட்டு நீ திண்ணையில உட்காந்துக்க. ஆனா ஒரு கண்டிஷன், பார்த்து பக்குவமா நடந்துங்க. சரி விடுறா. வாங்க வாங்க. எதுக்குடா கூட்டு போற? அண்ணே பார்க்காத உன்னை காட்ட போற, அடம் பிடிக்காத. வாணே ஓகே ஓகே ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். ஆட்டோ எடு எடு எடு, என்ஜாய் அவர் செல்ஃப். ஓகே டாடா பாய் பாய், see you. திருப்பி திருப்பி ஆட்டோ திருப்பியா, அடுத்த பாட்டிய பார்க்கணும். ஓகே டாடா. விடுறா. வாணே நீங்களாம் ஒரு வாலிபனா? வாணே உட்காருண்ணே உட்காருண்ணே. ஏய் அவனை 24 ஹவர்ஸ் முடிட்டுண்டா, உன்னை கவனிச்சுக்கிறேன். சூப்பர். டேய் நீ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா
என்ன ஏதோ வில்லங்கத்துல மாட்டி விடுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு பருவம் இருக்குண்ணே. 3 வயசுல எல்கேஜி, 4 வயசுல யூகேஜி, 5 வயசுல எஸ்எல்சி, 20 வயசுல 20 வயசுல என்னடா? அதானே இது. ஆஹா, கருங்கூந்தல். என்ன சைலண்டா இருக்கா? ஏய், என்னடா? சும்மா இருங்கண்ணே. டேய், உன் பார்வையே சரியில்லை. சும்மா இருங்கண்ணே. ஏன்டா 1/2 மணி நேரத்துல உள்ள கூப்பிட சொல்லிட்டு போன அந்த புரோக்கர் பையன் 1 மணி நேரமாவது எங்களை என்ன கூப்பிடல? பாடி பெரிய ஐஸ்வர்யா நடப்பா. நாங்களே இழுச்சவன். ஐயோ, மூஞ்ச மாவு கொட்டல. அம்மா, நீ ஃபேமிலி பண்ண அம்மா நான் சித்தப்பா சித்தப்பா என்ன கவிதா? சித்தப்பா சமத்தா நடந்துக்கோங்க. சித்தி வீட்லயும் ஜாதகம் பார்க்க வராங்க. ஓகேயா? பை பை. அண்ணே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம வீட்ல யாரும் இல்ல, அந்த பொண்ணு வீட்லயும் யாரும் இல்ல. வண்டி எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, அண்ணிய பாக்குறோம். நீ பாக்குறியா இல்லையோ, அண்ணிய நான் பார்த்தாகணும். அது ஏன் ஆள்றா? அது உன் ஆள் தானே. கவிதாவே சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டா. வண்டி எடுங்கண்ணே. டேய், இங்க பாருடா. அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் வீரப்பா எந்த மூஞ்சியை பார்த்தாலும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியாம பண்ண பார்த்தா எவ்வளவு அவமானம். அண்ணே, இது எல்லா பசங்களும் சொல்றதுதான். நீங்க வண்டி எடுங்க. நீங்க வண்டி எடுங்கண்ணே, நான் சொல்றேன். வண்டி எடுங்கண்ணே. அண்ணே, ஒரு நிமிஷம். இந்த மண்டை மாட்டுங்க. டேய், இதெல்லாம் எதுக்குடா? அண்ணா, ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் போறோம். மூஞ்சில மண்ணு போடும். அண்ணி பார்த்தா பயந்துருவாங்க. இந்த மண்டை மாட்டுனே. மாட்டுனே. யோ, இப்போ எங்கயா போற? அதுவும் சின்னையா கூட்டிட்டு? ஆச்சி, போகும்போதே எங்க போறேன்னு கேக்குற. யாருன்னா எங்களை கேட்டாங்கன்னா அண்ணன் நானும் டவுனுக்கு போயிருக்காங்க சொல்லு. மகளை மாத்தி கீத்தி சொன்னா உன்னை சமையல் கட்டுல இருந்து மாத்திருவேன். அண்ணா, வண்டி எடுங்க. எடுங்க. வெக்கமா இல்ல? அசிங்கமா பேசுறீங்க, அடி விழும். அண்ணா, இந்த ஸ்பீடு போனா அண்ணிய பார்த்தா மாதிரி தான். இப்ப பாரு. இந்த ஸ்பீட் ஓகேயா? எனக்கு பயமா இருக்குடி. ஏய் டிரைவர், என்னாச்சு? எங்க அம்மா சொல்லி திட்டுறாமா? ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு வந்துடுறா அவனை. ஏய், ஏய் என்னடி உங்க டிரைவர் இவ்வளவு கோவமா போறா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இதுக்கெல்லாம் போய் பயப்படாதடி. சும்மா வீராப்பா பேசதான் தெரியும். போன வேகத்துல திரும்பி வந்துருவான். மாப்பிள்ளை பார்க்க போற நேரத்துல இதெல்லாம் தேவையா? தம்பி, மேல யாரா கெட்ட வரல திட்டுனா? வெட்டினா வெட்டி. ஏய், நீ உருக்காய் தானே வெட்டுவேன். நான் கத்தியோட வந்திருக்கேன். ஐயோ, அண்ணா அண்ணா, என்ன இதுக்கு யாரா துக்குறீங்க? ஐயோ, வண்டிய பாரு, சோட்டு ரவுடி பசங்க பண்ணி போல இருக்கு. மெச்சன அப்புறமா நின்னுங்கடா. யார நினைச்சா? தவுடி பசங்க கிட்ட போய் சண்டை போடுறியே, உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல வீட்டுக்கு வா. அப்பா கிட்ட சொல்லி உன் சீட்டு கிழிக்கிறேன். டேய், பொண்ணு பார்க்க போற நேரத்துல எதுக்கு அருவாலாம் எடுத்துட்டு வந்த? அண்ணே, ஊரு விட்டு ஊரு போறோம். 50 கிலோமீட்டர் தள்ளி போறோம். இது மாதிரி ஆயுதன்றதால தான் இது மாதிரி ஆளெல்லாம் பயப்படுறாங்க. நீங்க முதல்ல வண்டி எடுங்க. மண்டவோட மாட்டுங்க. உன்னை திருத்தவே முடியாது. பேசாம வண்டி எடுங்கண்ணே. எடுங்கண்ணே வண்டியா. வீடு வந்துச்சுண்ணே. நிறுத்துங்கண்ணே வண்டியா. நிறுத்துங்கண்ணே. நிறுத்துறேன்டா. டேய், என்னடா? மண்டவோட கைட்டுங்கண்ணே. தலைய வாருண்ணே. எதுக்குடா? அண்ணி பார்த்து பயந்துற போ. தலைய வாருண்ணே. ஐயோ. ஆஹா, ஆஹா, என்ன மாதிரி வீடுடா. கப்பல் மாதிரி வீடு. அண்ணி, நீ இந்த வீட்டுல டுவிட்டே போலாம். என்னடா? திறந்த வீட்டுல நாய் வந்த மாதிரி யாரா நீங்க? எங்களை பார்த்தா யாருன்னு கேக்குற? பெரிய பில்கிண்டம் பார்த்தோன்னே தெரியுது. அவங்கள விட பெரிய ஆள்றா நாங்க. ஐயா, யார் தெரியுமா? சொன்னதானே தெரியும். சின்னம்மாவை கட்டுக்க போற மாப்பிளடா. ஐயா தெரியாம பேசையா மதியா? எதுக்கா? உங்க சின்னம்மா உள்ள இருக்காங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க. உங்களை பார்க்கத்தான் இங்க சின்னமா போயிட்டு இருக்காங்க. வெள்ள வேலை. ஆமா, வண்டி நம்பர்னா 4507. ஆஹா, அண்ணே மோசம் போயிட்டு மனே. என்னடா? என் மேல சேர அடிச்சானே. ஆமா. அதே வண்டி தான். கத்தி வார காட்டுனே. ஆமா. அந்த வண்டியில தான் அண்ணி போயிட்டு இருக்காங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? அண்ணே, எவ்வளவு நேரம் பரவாயில்ல. அண்ணி திரும்பி இங்க தான் வருவாங்க. இருந்து பார்த்து தான் போறோம். வேணாண்டா, பொண்ணு வரதுக்குள்ள பெரியவங்க வந்துட்டாங்கன்னா அசிங்கமா ஆயிடும். அண்ணே, பாபா 50 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்திருக்கோம். இருந்து பார்த்து தான் போறோம். வேணாண்டா, வழியில மடக்கி சரி, இந்த மண்டவோட மாட்டு. வண்டி எடு. வழியில மடிக்கலாம். ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. இப்ப பார்த்தா அந்த காட்டேர் வேற ஐயோ பட்டது கூட்டிட்டு போயிடுச்சு. எங்க சின்னையா மேல எவ்வளவு ஆசை இருந்தா இப்படி யாருக்கும் தெரியாம பார்க்க வந்திருப்பீங்க. ஐயோ, எனக்கு பேச்சு கூட வர மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? அவரை பார்க்கலாம் தான் வந்தேன். பரவாயில்ல, போயிட்டு வரேன். என்ன தையே, இப்பதான் வந்தீங்க, பொசுதான் போறேங்கிறீங்க. இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி நீங்க. என் கையால கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி நான் வீட்ல சொல்லாம கொல்லாம யாரையும் பாக்குறதுக்கு வந்தது இல்ல. ஆனா மாப்பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசையில வந்துட்டேன்க்கா. இது நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய பார்க்க அலையிறான்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதை என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியாதுக்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. சரி தாயி. கேவலம் இந்த வேலைக்காரிய போய் அக்கானு கூப்பிட்டு எம்பிட்டு மரியாதை கொடுத்துட்டியம்மா. 1000 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் தாய் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா வரணும். அண்ணிய பார்க்காம வீடு திரும்ப கூடாதுன்னா? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? பொண்ணை பத்தி ஆகா ஓகன்னு சொல்லி மனசுல ஆசையை தூண்டி விட்டீங்க. இப்ப பார்க்காம போனா எப்படி? வேன் வருதான் பாரு. இவ்ளோ சிரமப்பட்டு போய் மாப்பிள்ளைய பார்க்க முடியலையே. அது நினைச்சதாண்டி எனக்கும் கவலையா இருக்கு. பரவாயில்ல.
டேய், டேய், அண்ணா, வண்டி வண்டி வருதுண்ணா. வண்டி வருது இறங்குடா அறிவில்ல ஏன் இப்படி வண்டி ஓட்டுற? காலையில நடந்த சின்ன பிரச்சனைக்கு இப்ப மடக்கி வெட்ட வரானுங்க. ஏன் பயப்படுற? நம்ம வேலை தப்பு இருந்தா தானே பயப்படணும். வண்டி நிறுத்த, நான் பேசுறேன். ஐயோ வேண்டாமா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு நான் தான் காரணம்னு ஐயா என்ன வெட்டி போட்டுருவாருமா. இப்ப என்னடா பண்றது? நீ இறங்கு, நான் ஓட்டுறேன். எதுக்கு? தமிழ் சினிமா பார்த்தது இல்ல? பார்த்திருக்கேன். ஆறு ஓரமா ஓட்டுறேன். நீ ஜன்னல் வழியா ஜம்ப் பண்ணி அண்ணிய பார்த்து நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லு. வண்டி நிறுத்திடுவாங்க, அண்ணிய பாத்துருவோம். இறங்கு, இறங்கு நீ. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகல மவன ஒண்ணு கொன்னுடுடா. போக கூடாது. அக்கா ஒரு உட்காரு, 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 உட்காரு. ஓட்டு. காலையில ஓ முகத்துல முழிச்சல, அப்பவே நினைச்சேன் ஏதாவது நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஸ்பீட் ஓட்டுறேன் பாத்தியா? பாத்து. பிரேக் பிடிக்கலனா? ஐயோ. டேய். ஐயோ ஐயோ பறக்குடா. ஐயோ. டேய். ஐயோ. பொண்ண பாக்க சொல்லி மண்ண கவ வச்சேனே. உன்கிட்ட வண்டியை கொடுக்கும்போதே நான் நினைச்சேன்டா, நீ கெடுத்துட்டா பாவி. இருந்துடா மவனே, உன் ஜாதகத்துல எப்ப பார்த்தாலும் அடி வாங்கணும்னு எழுதிருக்கடா. இனிமே உன் கூட எங்கேயும் எதுக்கும் நான் வரமாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. என்னால உனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஐயோ, ஐயாவுக்கு தெரிஞ்சு தோலை உரிச்சிருவாரு. ஏய் டக்கு டக்குன்னு உள்ள எடுத்துட்டு போ போ. ஏய் என் காரை நிறுத்த வேண்டிய இடத்துல உன் காரை நிறுத்தி இருக்கிறியே, என் காரை எங்கடா நிறுத்துறது? அறிவு கெட்ட முண்டம். யோ, யார பார்த்து அறிவு கட்ட முண்டங்கற? உன்னை பார்த்து தான்டா. என்ன ஒரு விரல் காட்டி அறிவு கட்ட முண்டங்கறியே, அந்த 3 விரல உன்ன காட்டுது பாரு. கிழ முண்டம், தண்ட முண்டம், அறிவு கட்ட முண்டம் நீதாயா? இடமடையா பக்கனையா நக்கல் பேசுறதை விட்டு ஒழுக்கமா கார் எடுக்கிறியா இல்ல இந்த காராலேயே உன்னை இடிக்கிட்டுமா? என்ன பெரிய காரே? இறங்கடா, கார் விட்டு இறங்கடா. ஐயோ, நான் ஜெர்மன்ல இருக்கேனா இல்ல பாப்பநாயக்கம் பாளையத்துல இருக்கேனான்னு தெரியலையே. ஏய், என் கார் மேல என்ன உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்க, ஒரே அடி குத்தி எடுத்து அடிச்சு கொள்ளே போடுவேன். யார் நீ? என்ன சொன்னா தாத்தா, கேளுடா. இப்படி அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா. இவன் தான் நான் சொன்ன பக்கத்து வீட்டு படுவாவி. ஏய் ரவி, நான் சொல்ல இவன் தான் பக்கத்து வீட்டு பல்சட்டி கழுவன். பல்செட்டு கிளம்பனா ஐயோ தாத்தா, தாத்தா நமக்கு முன்னாடி அவங்க வண்டியை பார்க் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப என்ன இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க லக்கேஜ் எல்லாம் இறக்குன உடனே வேற இடத்துக்கு அவங்க வண்டியை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கலாம்ல. இப்ப எதுக்கு தாத்தா இப்படி நீ சண்டை போடுறீங்க? சும்மா இருமா, இவனை சும்மா விடக்கூடாது. டேய், தாத்தா நான் சொல்றது கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என் பேத்தி சொல்லி என்னைக்குமா நான் கேட்காம இருந்திருக்கிறேன். என்னடா கிழவை இப்படி நடுக்கிறானேன்னு பாக்குறியா? பழிவாக துடிக்கிறான்டா. டேய் விடுறா, அவரை எதுக்குடா தகராறு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? விடுறா. வாங்க தாத்தா. சாரி அண்ணா, எங்க தாத்தா ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ணாவா? தங்கச்சி, பாசம்னா என்னன்னு தெரியாது என்ன பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டுட்டியே. செட்டில் முளைத்த செந்தாமரையே தங்கையே, வாழ்க நீ வாழ்க. இப்படி ஒரு கேவலமான கிழவனுக்கு இப்படி ஒரு அழகான பேத்தியா? பரமபிதாவே, இந்த பேத்தி நீதான் காப்பாத்த. ஆஹா, சூப்பர் கலரு. சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. தலையில என்ன கூட தடவாம போகுது பாத்திகரு. அன்பே, ஒரு இதயத்தை புடுங்கி என்னோட இதயத்துல வைக்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள வேற ஒருத்தர் புடிங்கிட்டானே. ஐயோ, என்ன என்ன? வெயிட் வெயிட், I will take care. Okay okay. Hey, hey man, you learn to back template. Don't leave my ball because of Christmas you like. என்ன ஜெர்மன் வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டேய், அந்த பையில பாம் இருக்குடா. ஜெர்மன் காரங்கள தமிழ் தெரியுதே. டேய், ஏய் எந்த ஊரா நீ? எந்த ஊருன்னு கேக்குறேன்ல. டேய் எந்தடா? ஊர் மூக்கு இந்தியனா? ஆமா சார். தமிழ் பேசுற? தமிழனா? ஆமா சார். அட பாவி, ஜெர்மனுக்கு வந்து திருடலாமா? தமிழ் மானத்தை வாங்குறியே. சாரி சார், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். விட்டுருங்க சார். ஏய், ஏய், ஏய். சார் மன்னிச்சுக்க சார். இந்த சென்டிமென்ட் காட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தமிழ்நாச்சுன்னு உன்னை விடுறேன். ஓடி போ. போடுறா போ. ஓ, got your bag is no season. I told you about that. Thank you, thank you. Gali or over there. I can I'll see you for more. Oh, Ali, I'll see you Marathi. I said கட்டி புடிச்சு கில்பா ப்ளீஸ். எப்படி என் வீர பரம்பரை இந்த ஜெர்மனியே என் வீரத்தை பாராட்டிட்டு இருக்குடா. அந்த பொண்ணு கிட்ட நீ கொடுத்த பேக் கூட கருப்பு கலர் பேக் தானே? ஆமா. அந்த பொண்ணு கூட கருப்பு கலர் மஃப்ளர் தானே போட்டிருந்தா? ஆமாண்டா. அவ முடி கூட பிரவுன் கலர்ல இருந்துச்சுல? கரெக்டா சொல்ற. அந்த பொண்ணு கிட்ட நீ கொடுத்த பேக் என் பேக் மாதிரி இருந்திருக்குமே. ஐயோ, ஆமாண்டா, உன் பேக் மாதிரி தானே இருந்துச்சு. அட பாவி, எந்த பொண்ணு என் பேக் திருடினாலும் அவகிட்ட பேக் கொடுத்துட்டு வந்திருக்கேடா. பொண்ணு என்ன பண்ண தேவல மடை. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எனக்கு வீட்டை கொடுத்தீர்கள், ஜெர்மன் நாட்டை கொடுத்தீர்கள், உண்ண உணவை கொடுத்தீர்கள், உடுக்க உடையை கொடுத்தீர்கள். எனக்கு என்ன வேண்டும் என்பது உமக்கு தெரியும் ஐயா. அதை உடனே எனக்கு கொடுப்பீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஐயா, கொடுக்கின்ற தேவனே, கொடுக்கின்ற தேவனே, எனக்கு கொடுங்கள் ஐயா. ஐயா,
ஆ தங்கச்சங்கிலி. எனது அருமை தேவனே, கேட்டதும் கொடுப்பவனே, கர்த்தா கர்த்தா, பைபிளி நாயகனே, கர்த்தா கர்த்தா. ஐயா, உமது இரக்கமே இரக்கம் ஐயா, உமது கருணையே கருணை ஐயா. உனது மகன் கேட்ட உடனேயே நகைக்கடைக்கெல்லாம் போய் சிரமப்படக்கூடாது என்று செயினாகவே போட்டு விட்டீர்கள் ஐயா. டேய், ஐயா, அது கர்த்தர் கொடுத்த செயின் இல்ல, என் கையில இருந்து விழுந்தது. குடுறா அப்படி. ஐயா, அபச்சாரம் அபச்சாரம். கடவுள் கொடுத்த செயின உன் செயினுங்கறியா? இல்லடா, மேல கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கழுத்துல இருந்து செயினை கழட்டினேன். கை தவிர உன் கையில விழுந்துருச்சுடா. யோ கிழவா, ஆ. கடவுளா பார்த்து எனக்கு தங்க செயின் கொடுத்தது உனக்கு பொறாமையா? ஆ? யோ, அதான் தட்டி பறிக்க தட்டாங்குழி ஆடிட்டு இருக்கியா? அவன வயசாச்சன்னு பாக்குறேன் உன்ன. இல்லன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவ நான் கேக்குறேன். ஆ. அவன நட்டு நடு வீதியில 4 பேர் எதிர்க்க நடு மண்டல நறுக்குன்னு போட்டுவான், ஜாக்கிரதை. இத பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் சைனா வார்ல சைடுல வந்த பீரங்கி, எதுக்கால வந்த ஏரோப்ளேன், குறுக்க வந்த குண்டுமலை, பின்னால வந்த பட்டாளங்களை எல்லாம் பார்த்து பயந்து போய் ஜெர்மனிக்கு ஓடி வந்தவன் தெரியும். டேய், தன்னன் தனியா எடுத்து நின்னு நான் கோல்டு மெடல் வாங்கினவன்டா. எங்க சவுகார்பேட்டை மாரவாடி கடையிலயா? அடுங்கும். டேய், கை வச்ச கைய வச்சு விடாத. டேய், ஒரு கையா. freedom டேய், டேய், கொடுத்தா டேய், கேக்குற கேள்விகளை பெரியவடா. கேட்டா நீ தாத்தா, ஆ? என்ன தாத்தா பிரச்சனை? ஏன் தாத்தா அந்த அண்ணனோட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏமா, ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இவன் ஒரு இண்டம் முடிச்சவன். நீ ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி நான் மேலே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். கழுத்துல இருந்து செயினை கட்டின, கை தவிர இவன் கையில விழுந்தது, கடவுள் கொடுத்ததுங்கிறாமா. யோ, கை பேசுறவள வச்சுக்காத, சொல்லி வைக்கிறேன். செயின் தான் அவருதுன்னு சொல்றாருல, கொடுத்துட வேண்டியதானே? இவன் வேற ஒருத்தன். நாளைக்கு இந்த வீட்டை எழுதி கொண்டு கேப்பான் அந்த கிழமை. உடனே கொடுத்துருவேன் நீ. கொடுத்துருவேன். டேய், இப்ப நான் தனியா இல்ல. டேய், தெரியும்டா உனக்குள்ள டேய், பேய் விடுடா, பிசாசு என்னடா பூதம் இது? எல்லாம் பூந்துட்டு இருக்கடா. டேய், கழுதை சும்மா. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, நேற்று என் பிரார்த்தனையை நிறைவேற்ற ஒரு தங்கச்சங்கிலியை பரிசாக எனக்கு அளித்தீர்கள். இன்று அதே போன்று என் ஆசை நிறைவேற்ற ஒரு பெரிய பொருளை எனக்கு பரிசாக அளிப்பீர்களாக. ஆண்டவரே, கொடுக்கும் தேவனே, என் தலையெழுத்தை மாற்ற எனக்கு தங்கக்கட்டியை பரிசாக அளியுங்கள். ஆண்டவரே, என் தலையெழுத்தை மாற்றுங்கள், தங்கக்கட்டியை பரிசாக அளியுங்கள். ஆண்டவரே, ஐயோ ஐயோ ஐயோ, தலையெழுத்த மாத்த சொன்னா தலையை ஓடிச்சிட்டு. ஆண்டவரே, ஐயோ, தெரிஞ்சுதான் கேட்டுக்க மாட்டேன். ஆண்டவரே, ஐயோ, பக்கத்து வீட்டு கல்லு. அட பாவி கிழவாடே, ஐயோ, சதி பண்ணி. காலையில எந்திரிச்ச உடனே எந்த சத்தம் கேக்குதோ இல்லையோ, இவன் சத்தம் மட்டும் கேக்குது. என்னடா ஆச்சு? என்ன இதுக்குடா என்ன கூப்பிட்டேன்? அட பாவி கிழவா, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? மண்டே உடைச்சிட்டா. டேய், நானாடா மண்டை உடைச்சேன்? ஏண்டா, மேல இருந்து செயின் விழுந்தா கர்த்தர் போட்டாரு, கல்லு விழுந்தா நான் போட்டேன்னு அர்த்தமா? டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் அந்த பெரிய மனுஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இவன் நான் பெரிய மனுஷன், நான் கர்த்தர்ட்ட ப்ரே பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கிறேங்கிற பொறாமையில கல்லத்துக்கு மண்டையில போட்டான்டா. இங்க பாரு டேய், ஆ, ரத்தம். ரத்தம்டா, ஏ குரூப் ரத்தம்டா. ஏ குரூப் ரத்தம் இல்ல, எகத்தாளத்துல வந்த ரத்தம். அப்படியே அடிச்சடா. சரி, ஹாஸ்பிடல் போலாம், வா, கிளம்பு. ஆஸ்பத்திரி போய் $500 கொடுக்க சொல்றானே. $500 டேய், செயின் போட்டது எப்படி கடவுள் போட்டார்னு எடுத்துக்கிட்டியோ, அதே மாதிரி கல்லு போட்டதையும் கடவுள் போட்டார்னு எடுத்துக்க வேண்டியதானே? அதானே கரெக்ட்? அட பாவி. வாயா போஸ்ட்மேன். யோ, இந்தியாவுல இருந்து டாக்டருங்க வந்திருக்கானுங்க, இன்ஜினியரிங் வந்திருக்காங்க. அவன கோல்டு மெடல் வாங்கின எம்பிஏ கார கூட வந்திருக்கான். ஆனா நீ மட்டும் தான்யா இந்தியாவுல இருந்து இங்க வந்து தபால்காரன் வேலை பாக்குற. ஆமா, நீ ரொம்ப நாளா ஒரு வெள்ளைக்காரி பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்து கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டியா? அவ எப்படி இருக்கா? முழுகாம இருக்காங்க. அப்படியா? யோ, நீ தான் இந்தியாவுல இருந்து கொடியை கொண்டு வந்து ஜெர்மன்ல நட்டின முத ஆளு. உன்னை நான் மதிக்கிறேன். அடுத்தவன் பெட்ரூம்ல எட்டி பாக்குறதும் அடுத்தவன் லெட்டர் படிச்சு பாக்குறதும் ஒண்ணுதான். டே, நீ தான் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பாக்குற ஆளு தானடா. பிரிச்சு படுறா டே. அன்புள்ள ரவி, உன் பக்கத்து வீட்டு காதல் எங்களுக்கு பூர்ண சம்மதம். குட்ரா, எனக்கு வந்த லெட்டர் நீ எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? ஏய், நாங்க பர்சனலா பேச வேண்டியிருக்கு. இன்னொன்னு வேடிக்கை. போ. சரிங்க. போடா, போய் ஒழுங்கா வேலையை பாரு. போ. மாவன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ற விஷயத்த பக்கத்திலே இருக்கிற எங்கிட்ட சொல்லாம எங்கயோ இந்தியாவுல இருக்கிற உன் குடும்பத்துக்கு லெட்டர் போட்டு தெரிவிக்கிறிய? மாவன டேய், இந்த உலகத்திலேயே பெத்த அப்பங்கிட்ட டாவடிக்கிறதுக்கு லெட்டர் போட்டு ஐடியா கேட்கிற முத தரதல நீயே தாண்டா இருப்ப. அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த கர்மத்தை எல்லாம் நான் லெட்டர்ல படிச்சு தொலைச்சிட்டேனே. டேய், என் காதல எப்படியாவது அவகிட்ட சொல்லுண்டா. அதுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். தெரியும்டா, எல்லாம் சுத்தி கடைசியா எங்க கிட்ட தானே வருவீங்க. இந்த பாரு, இந்த உலகத்துல 2 ஜாதி. ஒண்ணு காதலிக்கிற ஜாதி, இன்னொன்னு இந்த காதலுக்காக ஹெல்ப் பண்ற எங்கள மாதிரி ஜாதி. அதுல 2வது தான் நானு. எப்படியாவது அவகிட்ட சொல்லுண்டா. ஒண்ணு செய், அவளை லவ் பண்றல? ஆமா. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம்டு. நேரா உள்ள போ, தனியா தான் இருப்பா. ஐ லவ் யூ சொல்லிட்டு வந்துரு, மீதி நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம பண்பாடு மாதிரி எப்படி அவகிட்ட நேரடியா போய் சொல்றது? பண்பாட்டை பத்தி இங்க வந்து பேசுறியா? இது ஜெர்மன்டா. ஏய், இப்ப இருக்கிறது ஜெர்மனா இருந்தாலும் பிறந்தது இந்தியா, அதை மறந்துடாத. நீ டாவடிக்கிறது ஜெர்மனாச்சே. ப்ளீஸ், எப்படியாவது ஹெல்ப் பண்றா டிசோசா ப்ளீஸ். பார், நான் ஹெல்ப் பண்றத பத்தி இல்ல. உடனே உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு $1000 $2000 கொடுக்குற ஆளை வச்சு கூடாது. எனக்கு கெட்ட கோவம் வரும். புரியுது புரியுது. 1000 2000 வாங்கிக்கடா. எப்படியாவது என் லவ்க்கு ஹெல்ப் பண்ற ப்ளீஸ். ஓகே,
33355. Hello, stupid. Change your voice. Hello, yeah. ஹலோ Hello. Is it 33355? எஸ் Thank you. I am the great Victoria Lake manager Alfred Goldberg King பேசுறேன். தமிழ்ல பேசுறீங்க? நான் பேசல, தமிழ்நாட்டோட ரத்தம் பேசுது. என்ன விஷயம் சொல்லுங்க. சிஸ்டர், அதை எப்படி என் வாயால சொல்றது தெரியல சிஸ்டர். வாயால தாங்க சொல்லி ஆகணும். அவ சொல்லித்தர ஆகணும். சிஸ்டர், கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி, ஒயிட் ஹேர், கிரீன் கோட் ஷூட். சிஸ்டர், who is that old man sister? எங்க தாத்தா தான். அவருக்கு என்னாச்சு? உங்க தாத்தாவா? என்னாச்சு? சிஸ்டர், உங்க தாத்தாவோட டெட் பாடி விக்டோரியா லேக் கரையோரமா ஒதுங்கி கிடக்குது சிஸ்டர். என்னது? நீங்க மட்டும் உடனே வந்து அந்த பாடி எடுக்கலடா, ஜெர்மன் கார்ப்பரேஷன்கார வந்து அள்ளிட்டு போய் அனாதை பணமா புதைச்சிருவான் சிஸ்டர். சிஸ்டர், மறுபடியும் சொல்றேன், நீங்க உடனே வந்து உங்க தாத்தா பாடி எடுக்கலடா, அப்புறம் உங்க தாத்தாவோட புட்டா பாடியை கூட பார்க்க முடியாது சிஸ்டர். சீக்கிரம் வாங்க. போலீஸ், என்ன காப்பாத்துங்க, கிழமை சுட வரான். ஏய், நில்றா. நீ எங்க ஒண்ணாலும் தப்பிக்க முடியாது. போலீஸ் சொல்ற மாதிரி உன்னை சுட்டே தீருவேன்டா. ஏய், உஜால தலைய வேணடா, கிழமை சொன்னா கேளு. என் துப்பாக்கிக்கு இத்தனை நாளா வேலை இல்லாம இருந்தது, இப்ப நீ வேலை கொடுத்துட்ட. ஒரு வெள்ளைக்காரன் பகல்ல வெளிய வர மாட்டீங்கடா. போகவே கூடாது. ஏய், டிசோசா, எங்க இப்படி ஓடி வர? என் கையில தான். இந்த ஜெர்மன்ல தான் உன்னை புதைக்க போறாங்க. மரியாதையா நில்லு. எதை பையன் தெரியாம பண்ணிட்டா, விட்டுடுங்க சார். யார் இவனா? அறியாத பையன். ஒரே நிமிஷத்துல ஜெர்மனி சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவான். ஐயோ. இந்த பார், இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன், இனிமேல் பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? அந்த ஊத்துக்குழி ஜமீன் துப்பாக்கி கவுண்டாங்கிறது நிரூபிச்சு காட்டுறேன். கல்ல அவனை சுட்டுறேன். ஏய், உனக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன், என்ன காப்பாத்துறா. டேய் துரோகி, என்னைய போட்டு கொடுத்துருவ போல இருக்க. என்ன நீ போட்டு கொடுக்குறேங்கிற? அவன் உனக்காக உனக்காக, எனக்காக. எல்லாம் உனக்காக. இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உடலும் உயிரும் ஒட்டி இருந்தா தாண்டா உனக்காக. இப்ப நீ ஐயோ. எனக்காகடா. தள்ளுபா. வேண்டாம் ரவி, சார், சொன்னா கேளுங்க. தாத்தா, நீ தாத்தா சொன்னா தப்பிக்கவே கேளுங்க. முடியாதுடா. தாத்தா, please stop it, தாத்தா. என்ன தாத்தா இது? அவர் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இப்படி துப்பாக்கி எடுத்து சுட கிளம்பிட்டீங்க? நல்ல வேலை, உங்களுக்கு குறி பார்த்து சுட தெரியாதனால அவர் தப்பிச்சிட்டாரு. இல்லாட்டி அவருக்கு எது என்ன இருக்கும்? எங்க தாத்தாவுக்கு தூரத்துல இருந்தாதான் குறி பார்த்து சுட தெரியாது, ஆனா பக்கத்துல இருந்தா ஷார்ப்பா சுட்டுடுவாரு. தாத்தா, கொடுங்க தாத்தா, கொடுங்க துப்பாக்கி கொடுங்க தாத்தா. உங்களுக்கு என்ன உயிர் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? முதல்ல துப்பாக்கியோட லைசன்ஸ கட் பண்ணும். சாரி அண்ணா, ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க, போலாம் வாங்க. வச்சுட்டான். இனிமே உங்ககிட்ட ஐடியா கேட்கற மாதிரி இல்ல. பட்ட அவஸ்தெல்லாம் போதும், ஆளை விடு. டேய், இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படி? இத பாறா, காதல்ங்கிறதே நீ நினைக்கிற மாதிரி 1+1 = 2 அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸியான கூட்டல் கணக்கு கிடையாது. இது அல்ஜிப்ராவையும் தாண்டி மனுஷனுக்கே புரியாத வாழ்க்கை கணக்கு. இந்த கணக்கை போட தெரிஞ்சவன் காதல்ல ஜெயிச்சிடறான், போட தெரியாத கரும பிடிச்சவனுங்க காதல்ல தோத்துறானுங்க. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், பூத்துல போன் போட்டு அவகிட்டயே உங்க தாத்தா செத்து போயிட்டான்னு சொன்னேன். போய் சொன்னேன். யாருக்காக? உனக்காக, உன் காதலுக்காக. ஆனா அவளை சந்திச்சோம், நீ என்ன பண்ண? உடனே அந்த கிழவனுக்கு போன் போட்டு கிழவன் சாகலங்கிற உண்மையை அவுத்து விட்டேன். அதுக்கு பதிலா நேரா அவகிட்ட போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ற சாக்குல அப்படியே கட்டி பிடிச்சி அவ முகத்தை அப்படியே தூக்கி அவனை ஒரு லுக் விட்டு வச்சுக்க, அவன் மனசும் இலகி இருக்கும், உன் காதலும் ஜெயிச்சிருக்கும். இந்த ரூட்டெல்லாம் உனக்கு ஒத்து வராதா புல்பி? நாளைக்கு இந்த வில்ஃப்ரெட் டிசோசா யாருன்னு காட்டுறேன். ஐ வில் கெட் யூ சம் அதர் ரூட், ஓகே? முதல்ல பண்ண சொல்லு. டேய், என்னடா இது? என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப புரியணும், அவ்வளவுதானே? இது என்ன தெரியுதா? அந்த கிழமை வீட்டு கேபிள் வயர். இது என்ன தெரியுதா? கேமரா கனெக்ஷன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணன்னு வச்சுக்க, உன் திருமுகம் அவ வீட்டு டிவில தெரியும். நீ டைரக்டா உன் காதல சொல்லலாம். லைவ் டெலிகாஸ்டா? ஆமாண்டா, எஸ். இந்த உலகத்திலேயே முதல்ல காதலுக்காக தனி சேனல் ஆரம்பிச்ச ஒரே விஞ்ஞானி நான் தான்டா, தி கிரேட் ஆல் இன் ஆல் வில்ஃப்ரெட் டிசோசா. நீ ஐ லவ் யூ சொல்றத அவனுக்கு கேட்கணும்ல, வால்யூம் கொடுறான் பா சயின்டிஸ்ட். இப்படி கொஞ்சம் திரும்ப, கொஞ்சம் ரைட் போ. இங்க பார், அப்படியே லெஃப்ட்ல பார். அதெல்லாம் ஓகேடா. அவ வெளிய வேலை பார்த்துட்டு இருக்கா. எப்பறம் உள்ள போய் டிவி பாப்பா? வெளியே இருக்கா? இப்ப உள்ள அனுப்புறேன் பார். ஓ, இங்க இருக்கீங்களா? சிஸ்டர், சிஸ்டர், உங்களதான் சிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே வந்து? உள்ள போய் டிவி பார்க்கலையா? ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறேனா, இன்னைக்கு சந்தனக்கட்ட வீரப்பனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அத லைவா டிவில காட்டுறானா. நிஜமாவா? நிஜமாதான், நான் போய் சொல்லுவேனா? சீக்கிரம் போங்க. டிசோசா, நீ போற இடம்லாம் சக்சஸ்ரா. எஸ். வணக்கம் சிஸ்டர், திஸ் இஸ் வில்ஃப்ரெட் டிசோசாவின் லவ் சேனல். உங்க வீட்டு டிவில என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? சிஸ்டர்,
இந்த உலகத்திலேயே காதலுக்காக ஒரு தனி சேனல் ஆரம்பிச்ச பெருமை இந்த வில்ஃபிரட் டிசோசாவை தான் சேரும். காதலுக்காக புறாவை தூது விட்ட காலம் போய் இப்போ கேபிள் ஒயரை கட் பண்ணிட்டு லவ் ஃபயரை ஃபிட் பண்ற காலம் வந்தாச்சு. சிஸ்டர் சிஸ்டர் டிவியை தயவு செய்து ஆஃப் பண்ணிடாதீங்க, என் நண்பனோட லைஃப் ஆஃப் ஆயிடும். ரவி வா, வா 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 வா, உட்கார் கமான். என்னப்பா பாதி பேர் பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்க, சுயமரமே முடிய போகுது, நீ யாரையும் செலக்ட் பண்ணலையா? போப்பா போய் ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு. சார் செலக்ஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால 5 minutes டைம் கொடுங்களேன். ஏப்பா இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, 5 நிமிஷம் என்னப்பா, அரை மணி நேரம் எடுத்துக்க. போப்பா போய் பொறுமையா செலக்ட் பண்ணு. Thank you. போப்பா போ. Thank you, sir. அடுத்தது யாரு? உனக்கு எந்த பொண்ணை பிடிக்குது பார்த்து சொல்லு. என் பேர் வில்ஃபிரட் டிசோசா. நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கேன். 1,50,000 ரூபாய் எனக்கு சம்பளம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐயாவை பிடிச்சிருக்கா? ஓ ஆ, பார்க்காமலே பிடிச்சிருக்கேங்கிறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓ அப்போ உங்க பர்மிஷனோட இந்த தாலி உங்களுக்கு நான் கட்டுறேன். அட பாவி, ஏன்டா என் கழுத்துல தலை கட்டின? நீ தானே ஐயாவை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. எங்கடா ஐயா பிடிச்சிருக்குன்னு கேட்ட, கொய்யா தானே பிடிச்சிருக்குன்னு கேட்ட. அதான்டா ஓ சொன்னேன். காது வேற டமாரமா? ஐயோ சாமி, ஐயோ யாருடா டமாரம் சொன்னது? ஐயோ ஐயோ அமைதி அமைதி அமைதி, விடுங்க என்ன விடுங்க. ஐயோ ஐயோ சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணு தெரியாதா? ஐயோ ஐயோ ஏமா, யாரை இடுப்பு கிள்றது யார பாவி? ஐயோ ஏமா, இதுதான் நாச்சி நடந்தது. இந்த கருணையே வடிவான முகத்தை பார்த்து கேக்குறேன், என் மேல ஏதாவது தப்பு இருக்குதா நாச்சி? நீங்களே சொல்லுங்க. டேய் கண்ணா, நான் ஒரு பிளாஸ் பேக் சொல்றேன் கேளு. தப்பு யார் மேல அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்குமா? காமாட்சி காமாட்சி, கண்ணே காமாட்சி, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? காமு, எல்லாத்தையும் அளவு வச்சு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். என்னடி முதல்ல நீ அழுதுகிட்டு இருக்கிற? என்னடாச்சு? நான் மோசம் போயிட்டேங்க, நான் மோசம் போயிட்டேன். மோசம் போயிட்டா? என்னடி சொல்ற? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக சுயமரம் பார்க்க போயிருந்தேங்க. வேடிக்கை பார்த்துட்டு என் கழுத்துல எவ்வளவு ஒரு படுபாவி தாலியை கட்டிவிட்டாங்க. தமிழர் பண்பாடு தெரியாது உனக்கு? அந்த ஐயக்கம் கட்டின தாலியை அங்கே தூக்கி போட்டு வரேன்டான்றே. அதே தமிழ் பண்பாடு தானுங்க சொல்லுது, தாலி கட்டவன் உயிரோட இருக்கும்போது அந்த தாலி எப்படிங்க தூக்கி போடுறது? இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? இந்த தாலி கட்டவன் எங்க இருக்கானோ தேடி கண்டுபிடிச்சு அவனை வெட்டி அந்த சாம்பலை கொண்டு வந்து தாங்க, அப்புறம் இந்த தாலி கழட்டி எரிஞ்சிடுற. இது வரைக்கும் நீ சொல்லி கேட்காதது எதுவுமே இல்ல. சாமலோட வர்றேன். இவ்வளவு பெரிய ஜெர்மனிக்குள்ள எங்க போய் கண்டுபிடிக்க போறோம் நானே நினைச்சிட்டு இருந்தேன். வழியில போறவன மடக்கி பிளாஸ் பேக் அண்ணாச்சி. மாட்டிக்கிட்டியா? ஐயோ அண்ணாச்சி, உங்க பொண்ணு தெரியாது அண்ணாச்சி. ஐயோ 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 காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ அருவாளோட வரானே. எப்பா ஐயோ எங்க போனாலும் காப்பாத்துங்க. ஐயோ அண்ணாச்சி விட்டுரு அண்ணாச்சி. ஐயோ சார் அப்படிலாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். நானும் ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்து வந்தவன் அப்படியா? தான். எங்க அப்பா யார் தெரியுங்களா? ரவி ரவி ஐயோ ஐயோ ஏமா. டேய் டிசோசா, ஐயோ காப்பாத்துங்க. என்னடா ஆச்சு? ஐயோ டிசோசா, என்னடாச்சு? ரவி என்னாச்சு? டேய், சொல்லுடா, யார் அடிச்சது? உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. நான் ஒரு காரியத்துல ஈடுபட போய் அடியன்னு அடிச்சானுங்கடா. ஐயோ யார் அடிச்சதுன்னு கேக்குறல. நான் கூட இந்த அளவுக்கு உன்னை அடிச்சது இல்லையாடா. யாரு என்னங்கறது ஏதாவது சொன்னா தானே உனக்கு ஆட்டுக்கால் தூக்கு வச்சு கொடுக்க முடியும். ஐயோ தாத்தா, என்னாச்சு ஏதாச்சும் என்ன கேட்காதீங்கடா. ஏற்கனவே பிளாஷ்பேக்க சொல்லித்தான் இப்படி வாங்கி கட்டிக்கினடா. அப்படின்னா ஆட்டுக்கால் சூப் உனக்கு வேண்டாமா? ஏய் நடந்ததை சொல்லித்தான்டா, இப்படி வாங்கி கட்டிக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா? ஏய் நான் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா. சரி. ஐயோ அப்படின்னா இந்தியாவுக்கு நீ வரலையா? யார் சொல்றது? நான் வரேன். ஹாய் மாப்ள. ஹாய். அட பேண்ட் வாத்தியம் வந்திருக்கு. ஏண்டா ஆனந்து, பாரின் மாப்பிள்ள பழின்னு இருப்பான்னு பார்த்தா பாக்குறதுக்கு லூசு மாதிரி தெரியுது. கோலக்காட்டு பொம்மைக்கு சொக்கா மாட்ட மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வராரு உங்க தாத்தா. ஆமாப்பா, தாத்தா நம்மள நல்லா ஏமாத்திட்டாரு. இதுக்கு என் தங்கச்சி வீட்லயே இருக்கலாம். கையறக்கு யார் உனக்கு தெரியும்? நீ கையாட்டிட்டு இருக்கிற பார்த்தாலே தெரியுதுல, என்னென்ன வேணும்? மரம் செடி கொடிகள் எல்லாம் தான் தெரியுது, அது கையாட்டுறியா? ஆமா, யார் இதுங்கெல்லாம்? இதுக்கெல்லாமா? அவங்க எல்லாம் யாருன்னு கேளு. சரி, யார் இவங்கெல்லாம்? They are my family. Not your family, my family. That is our family. Your dollar is my dollar, and my dollar is my dollar. Hi. Hi. யாரோ ரெண்டு சோம்பேறிகளை வரவேற்க ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க ரேஞ்சுக்கு தான் இருப்பாங்க. இவன் மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி, ஒருத்தன் பக்கெட் தலைய. இவங்க சொந்தக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க. வேண்டாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லதுக்கு? மூஞ்சியா பாரு. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? வயிறு சரியில்லை தாத்தா, பேதியாவன் போல இருக்கு. ஃளைட்ல கொடுத்தது எல்லாம் ஏன் சாப்பிட்டேன்? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, மானத்தை வாங்காதீங்க. ஹாய் ஹாய். டேய் நிறுத்துக்கடா.
என்ன மாப்பிள சவிக்குமா? அட என்ன மாப்பிள சவிக்குமான்னு கேக்குறேன்ல. இருக்க என்ன இருக்க மாதிரி இருக்கேங்கிறீங்க? என்னடா பேர? நீ கூட பேச மாட்டேங்கிற. ஹாய், எதுக்கு? ஐ அம் வில்ஃப்ரெட் டிசோசா. ஹலோ, அதே பேர் தான். ஹலோ, ஓ 2 கை யூஸ் தேவையா? பண்ணேன். பாத்ரூம் போயிட்டு வரேன். நீ அங்கேயே இருக்க வேண்டியதுதான் போ. இவனை போய் மாப்பிள்ளை நினைச்சிட்டீங்களா?